எல்லோருக்கும் வணக்கங்க. நீங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்ச் 7 நாள் முழுசாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த 7 நாளில் நீங்கள் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல வித்தியாசங்கள் தெரியும். உங்களுக்கு போட முடியாத ட்ரெஸ்ஸுகள்லாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு டக்குன்னு போய் யாரும் வெயிட்டு வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு வெயிட் மட்டும் செக் பண்ணி பார்க்காதீங்க. இன்னும் ஒரு வாரம் மட்டும் பொறுங்க. உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு 8வது நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ் பற்றின சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் கிடைக்கும். கிளாஸ் சேலஞ்சு 8வது நாளில் நீங்கள் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் சீரக வாட்டர் எப்போ போல் சூடு பண்ணி குடிச்சுக்கோங்க. ஸோ ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் மாற்றி கொடுக்க சொல்லி, நான் உங்களுக்கு அடுத்த அப்கமிங் டேஸில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அடுத்தது எப்போ போல் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் முடிஞ்சால் ஒரு வார்ம் அப் பண்ணுங்கள், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்மூதி எடுத்துக்கலாங்க. ஸ்மூதி வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 5 பாதாம் நைட் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இது கூட ஒரு வால்நட்டு, பிஸ்தா ஒரு 5, இது கூட 2 டேட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால். இது எல்லாத்தையுமே பால் வந்து கடைசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் வந்து போட்டு அதில் பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, வேணும்னா கொஞ்சம் பனானா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பனானா இல்லை ஆப்பிள் அது வேணால் ஆட் பண்ணுறேன்னு ஆட் பண்ணிக்கிங்க. ஒட்டுமொத்த சத்துமே இதில் அதிகமாக இருக்குங்க. கொட்டை வகைகள் நட்ஸில் அதிக சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் ஸ்மூதி மாதிரி குடிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு. இது கூட வேணால் நீங்கள் ஒரு முட்டை எடுத்துக்கலாம், உங்களுக்கு டக்குன்னு பசிக்காது. ஏன்னா காலையில் லிக்விடுமே எடுத்துக்கிறீங்க, சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும். ஸோ இது கூட ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பசி எடுக்காமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூதி ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக ஒரு 11-11:30 மணிக்கு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு எடுத்துக்கங்க. ஆரஞ்சை டெய்லி பேசிஸில் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங் கிடைக்கும். அடுத்தது லஞ்சு ஒரு 1:30 to 2 மணிக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா 1/2 plate ரைஸ் எடுத்துக்கங்க. அது கூட வந்து கீரை வகைகள் எடுத்துக்கங்க. ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கீரை வகைகள்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்குமே நான் கீரை வகைகள்லாம் கொடுக்குறேன். சப்போஸ் கீரை வகைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் காய்கறிகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. பட் 1/2 plate கம்பல்சரி நீங்கள் காய்கறிகள் இல்லை கீரை வகைகள் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டே ஆகணும், சரிங்களா. ஸோ மதியம் லஞ்சுக்கு இது தான். அதுக்கடுத்தது ஈவினிங் 4:30 அந்த டைமில் நீங்கள் பிளாக் காஃபி, டீ இல்லை ஏதாவது குடிச்சிக்கலாம். இல்லைனா ஒரு சில கேட்டிங்க சூப் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. ஸோ சூப்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன மாதிரி சூப்ஸ் எடுக்கலாம்னா தக்காளி சூப் எடுத்துக்கலாம், கேரட்டு, சிக்கன் சூப் எடுத்துக்கலாம், மட்டன் சூப் கூட எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம் போதும் உங்களுக்கு. இரவு என்ன உணவு எடுத்துக்கலாம்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கங்க, அதுவே போதும். உங்களோட டின்னர் வந்து நான் நேற்று வரைக்கும் 8 மணிக்கு நான் சொல்லியிருந்தேன். இன்னையிலேருந்து நீங்கள் 7 மணிக்கு நீங்கள் உங்களுடைய உணவை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. ஸோ 7 மணிக்கு வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் 7 to அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எந்த ஒரு உணவும் எடுத்துக்கூடாது. நீங்கள் ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், மற்றபடி எந்த ஒரு உணவும் எடுத்துக்கூடாது. தண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இது மட்டுமே போதும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க ஆரம்பிச்சுங்க ஒரு 10-10:30க்கு. ஸோ நல்லா தூங்குங்க. தூக்கமும் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி 3 லிட்டர் கம்பல்சரி நீங்கள் குடிச்சே ஆகணும். இதுதாங்க வெயிட் லாஸ் சேலஞ்சு 8க்கு உண்டான ஃபுட் ஐட்டம்ஸ் டயட் பிளான். ஸோ அடுத்ததாக வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 9ல் நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்க. வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 9ல் பார்ப்போம். தேங்க்யூ.